வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட 2025 கேட்ட ஒரிஜினல் கொஷினில் இருக்கக்கூடிய ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கொஷினில் இருக்கக்கூடிய 25 ஆப்டிடியூட் கொஷின் பார்த்தாச்சு, அது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயே ஒரு 30 கொஷின்ஸ் இந்த ரீசனிங் கொஷின் இருக்குது. ஸோ ரீசனிங் அதாவது ஆப்டிடியூடோட கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் 30 கொஷினுமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரீசனிங்கில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 30 அவுட் ஆஃப் 30 கரெக்டாக அடிக்க முடியும். ஆப்டிடியூடில் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே நீங்கள் ஆப்டிடியூட் வீடியோ பார்த்தா தெரியும், கால்குலேஷனில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ண தான் செய்வோம். ஸோ கால்குலேஷன் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரக்கு சான்ஸ் இருக்குது. பட் ரீசனிங்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா 30 அவுட் ஆஃப் 30 வாங்கலாம். ஓகேவா? ஸோ ரீசனிங்கை நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 25க்கு 20 வாங்கினா கூட போதும், ரீசனிங்கில் 30 வாங்கிடலாம். ஸோ ரீசனிங் அந்த மாதிரி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே மாதிரி கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிள்ஸை மாற்றி கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை எழுதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மைனஸ் என்பது இன்ட்டு, அதுக்கப்புறம் 5, டிவிஷனுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஷன் என்பது ப்ளஸ்ஸு, அடுத்து 49, அடுத்து ப்ளஸ் என்பது மைனஸ் 21, இன்ட் என்பது டிவைடட். ஓகேவா? ஸோ இப்போ மாற்றி எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணணும், பாட்மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ டிவிஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி மைனஸ் வந்தால் மைனஸோடு எடுத்துகிட்டு டிவிஷன் பண்ணணும். ஸோ 21 டிவைடட் பை 3ங்கிறப்போ 7ங்கிறப்போ 3 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது, 77 + 5 இன்ட்டு 5 + 4 49 மைனஸ் 3 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஸோ 77ஐயும் 5ஐயும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும்னா 385 வரும். அப்புறம் +49 - 3, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அடிஷன் பண்ணணும். ஸோ அடிஷனுங்கிறப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 434 வரும். அதுக்கப்புறம் -3ங்கிறப்போ 431. ஸோ ஆன்சர் இதுக்கு 431. ஸோ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, ஏதாவது சிலாகிசம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா கார்களும் கட்டிடங்கள், எல்லா கட்டிடங்களும் காகிதங்கள் அப்படின்னா கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. சில கட்டிடங்கள் கார்கள், எல்லா கார்களும் காகிதங்கள். இதுக்கு ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் இது கிடையாது, இது பேசிக் தான். ஸோ நம்ம வென் டயக்ராம் வச்சு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எல்லா கார்களும் கட்டிடங்கள், அப்போ கார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரவுண்டு நான் போட்டேன்னா இந்த கார்களோட ரவுண்டை ஃபுல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன போடணும், கட்டிடங்களுக்கான ரவுண்டு போடணும். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா கார்களும். ஸோ அப்போ எல்லா கார்களுமே கட்டிடங்களுக்குள்ளே வந்துடுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது எழுதியாச்சா. ரெண்டாவது, எல்லா கட்டிடங்களும் காகிதங்கள். ஆல்ரெடி கட்டிடங்கிறது பெரிய ரவுண்டு. ஸோ அப்போ அதை சுற்றி ஒரு பெருசு போட்டு அதை நம்ம என்னவா மாற்றணும், காகிதங்கள்னு போட்டோம். அப்போ இவங்க கொடுத்துருக்க கூற்றை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், வென் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை வச்சு இது சரியான்னு பார்க்க போகிறோம். சில கட்டிடங்கள் கார்கள், கட்டிடங்கள் இது இருக்கு, கட்டிடங்கள்ல சிலது மட்டும்தான் கார்கள். எஸ், கரெக்ட் தான். அப்போ இது கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட். எல்லா கார்களும் காகிதங்கள், எல்லா கார்களுமே காகிதங்களுக்குள்ள வந்துருதா, எஸ் வருது. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ முடிவு 1, 2 ஆகிய இரண்டுமே பின்பற்றுகின்றன. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கானதான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வென் டயக்ராம் போட்டு ஆன்சர் பண்ணுறதே கரெக்டாக இருக்கும். தேர்ட் கொஷின் பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியானதான். பின்வரும் தொகுப்புகளில் எண்களில் உள்ள தொடர்பு போலவே தொடர்பை கொண்டுள்ள எண்களின் தொகுப்பை தேர்ந்தெடுக்கும். அதாவது என்னன்னா, இதுக்கிடையில ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு, அதே லாஜிக்கை வச்சுதான் இங்க கீழே இருக்க செட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாஜிக் என்னன்னு கண்டுபிடிக்கணும். குறிப்பு, எண்களை அதன் கூறு இலக்கங்களாக பிரிக்காமல் முழு எண்களின் செயல்பாடுகள் செய்யப்பட வேண்டும். எடுத்துக்காட்டு 13 கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற செயல்பாடுகளை செய்யலாம். இந்த 13 1, 3 பிரிச்சு அதை வச்சு ஆட் பண்றதோ மைனஸ் பண்றதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்களேன், இந்த நம்பர்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. 45 114 8. அடுத்த நம்பர் என்ன இருக்கு, 24 108 20. அதாவது இந்த ரெண்டு நம்பரும் சிறுசா இருக்கு, இது பெருசா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு நம்பரை ஏதோ பண்ணி தான் இந்த நம்பரை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 45ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இந்த 8ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டையும் ஆட் பண்ணி தான் இந்த 114 வந்திருக்கு. ஸோ இப்போ 45 2 90, 3 24, இதை கூட்டுங்க 114. சேம் தான் இங்கேயும் 24 × 2 என்ன வரும் 48 வரும், ப்ளஸ் 20 × 3 60, இதை கூட்டுங்க 108. ஸோ சேம் லாஜிக் தான் இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பருக்கு வருது. அந்த நம்பர் என்னன்னா இந்த நம்பர் தான். ஸோ இதில் 8 2s are 16, 7 3s are 21, இதை ஆட் பண்ணுங்க 37 வருதா. அப்போ சேம் லாஜிக் இந்த நம்பருக்கு தான் இருக்கு. 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது வந்து டைரக்ஷன் கொஸ்டின். கரீனா என்பவர் ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி, ஸோ ஃபஸ்ட்டு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால இதை பண்ண முடியும். இப்போ ஏங்கிற புள்ளியை நான் என்ன வச்சுக்கிறேன்னா, இப்போ ஏங்கிற புள்ளி இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ இவரோட கிழக்கு நோக்கினா எந்த டைரக்ஷனில் போகணும், இந்த டைரக்ஷனில் போகணும். ஸோ கிழக்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு, 16 கிலோமீட்டர் போகிறாரு, ஓட்டிக்கிறார். இந்த ஆரோ மார்க் போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ரைட் லெஃப்ட் தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க்கை பார்த்து நின்னேன்னா என்னோட வலதுபுறம் திரும்பணும். ஸோ வலதுபுறம்னா இந்த பக்கம், இந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பின்னர் மீண்டும் வலதுபுறம் அகைன் என்ன பண்ணுறாரு, வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர். ஆல்ரெடி இந்த லென்த் 16, அப்போ இதில் 7ங்கிறப்போ சும்மா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நான் போட்டுக்கிறேன். போட்டாச்சா. இங்கே வந்து நிற்கிறோம். பின்னர் அவர் இடதுபுறம், ஸோ இவரோட இடதுபுறம்னா கீழே வரும், இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் ஓட்டுறாரு. இறுதியாக ஃபைனலாக என்ன பண்ணுறாரு, வலதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் ஓட்டுறாரு. ஸோ இப்போ வலதுபுறம்ங்கிறப்போ 9 ஆல்ரெடி இங்கே 7, 9ஓட 7 கூட்டினோம்னா 16 வருமா. அப்போ சேம் இந்த ஏங்கிற பாயிண்ட்லேயே வந்து நிற்பாரா. இது வந்து பிங்கிற பாயிண்ட். ஓகேவா. ஸோ இது வந்து எத்தனை கிலோமீட்டர், இறுதியாக வந்து 9 கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ நம்ம கரெக்டாக இதை அளந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும். அப்போ ஏயும் பியும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கு. ஸோ அப்போ ஃபைனலாக அவரோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுதான். இப்போ மீண்டும் புள்ளி ஏயை அடைய எவ்வளவு தொலைவு மற்றும் எந்த திசையை நோக்கி ஓட்ட வேண்டும். அப்போ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் வந்த போகிறேன். அப்போ 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஆட் பண்ணோம்னா எத்தனை கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் வரப்போகுது. அப்போ இவர் எந்த டைரக்ஷனை நோக்கி போகணும், எந்த டைரக்ஷன் நோக்கி போகணும், இவருக்கு மேலே போகணும். அப்போ இவருக்கு மேலேங்கிறப்போ வடக்கு. ஸோ வடக்கு நோக்கி 15 கிலோமீட்டர் போக வேண்டும். ஸோ இப்போ ஆன்சர் என்னது, இதுக்கு 15 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி. அப்போ நம்ம கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க டிஸ்டன்ஸை ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணி நம்ம இதை பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. அடுத்தது பாருங்கள், சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 7 பேர் இருக்காங்க. இது இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணலை. 7 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்க்குலர் டேபிளில் ஃபேஸிங் தி சென்டர் ஆஃப் த டேபிள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஒரு டேபிள் வரைஞ்சிட்டு இப்போ 4 பொசிஷன் எல்லாருமே சென்டரை நோக்கி இருக்காங்க. இது வந்து காமனாக 4 பொசிஷனை போட்டுடலாம். மிச்சம் இருக்கிறது வந்து ஆப்போசிட் இருக்கிற மாதிரி போடுங்க. 4 5 6, இன்னொன்று 7 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா. இப்போ பாருங்க, I sits 4 to the right of J. ஜேயோட ரைட்டில் 4th ஐ வந்து சிட் ஆயிருக்கு. ஓகேவா. இது நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்தது பாருங்களேன், only 2 people sit between B and C when counted from the left of B. ஆல்ரெடி ஐஜே நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டோம்னா பிசிடிஏ நம்மளால் போட முடியாது. அதாவது என்னன்னா கண்டினியூஷன் வர மாதிரி போடணும். இப்போ ஐஜேக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டோம்னா ஐயை வச்சோ அடுத்து ஜேயை வச்சோ இருக்கிற மாதிரி கண்டிஷனுக்கு போடணும். அப்படி போட்டால் தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஃபில் பண்ண முடியாது. செகண்டும் பாருங்கள், பிசி மட்டும் கொடுத்துருக்காங்க. இதே பிசி வர மாதிரி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வச்சு வருது. அடுத்து இந்த கண்டிஷன் நம்ம ஃபில் பண்ணோம்னா கே வச்சு இங்கே வருது. அப்போ இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ பாருங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கண்டிஷனையே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்கட்டும், நான் வந்து கடைசியில் அதை ஃபில் பண்ண போகிறேன். செகண்ட் கண்டிஷன் என்ன, only 2 people sit between B and C when counted from the left of B. இப்போ நான் B இங்கே போட்டேன்னா பியிலிருந்து லெஃப்ட்னா கீழே பிக்கும் சிக்கும் இடையில 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா.
ஸோ பிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது லெஃப்டில் கவுண்ட் பண்ணும்போது பிக்கும் சிக்கு, அப்போ சி கண்டிப்பாக இங்கே தான் வரணும். பி இங்கே போட்டேன்னா லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 2 பேர் நடுவில் இருப்பாங்க, அப்போ சி இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் பிஎன்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கண்டிஷனை நான் முடிச்சிட்டேன். அடுத்து இந்த பிஓ சிஓ இருக்கிற மாதிரி கண்டிஷன் பார்ப்போம். பிஓ சிஓ இருக்கிற மாதிரி கண்டிஷன் இங்கே தான் இருக்குது. இந்த கண்டிஷனே நான் எடுக்க முடியாது, ஏன்னா டிக்கும் கேக்கும் நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால் அது இருக்கட்டும். இந்த கண்டிஷன் பாருங்கள். L is an immediate neighbor of K and C. கேக்கும் சிக்கும் இமீடியட் நெய்பர்னா என்ன அர்த்தம்? கேக்கும் சிக்கும் இடையில எல் இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? நான் இப்போ ஒன்று கேவை இங்கே போடலாம், இல்லைன்னா இங்கே போடலாம், ஏன்னா 2 பாசிபிலிட்டியும் வரும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு இது வரைஞ்சி இன்னொரு கேவை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பிஎன்சியை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதோட பொசிஷனை மாற்றாதீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே மாதிரி வரைஞ்சி அதில் பிஎன்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கேயோட பொசிஷனை மட்டும் இங்கே போடுறோம் இல்லையா, அதை நம்ம பாசிபிலிட்டியை இங்கே இருக்கிற மாதிரி இன்னொரு டயக்ராம் வரைஞ்சிடுறேன். ஓகேவா? ஒன்று கே இங்கே வரும், இங்கே அப்போ கேக்கு சிக்கு நடுவில் என்ன இருக்கணும்? எல் இருக்கும். அப்போ இங்கே வந்து எல் இங்கே வரும். ஓகே, இப்போ இப்போ நம்ம கேவோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கேக்கும் சிக்கும் இடையில எல் வருங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 2 டயக்ராம்லையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கேன், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கேன். டி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கே. இப்போ கே இங்கே இருக்குன்னா கேவோட லெஃப்டில் 1 2 3 தேர்டில் டி வரும். ஓகேவா? டி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்க்குறோம் கே இங்கே இருக்குது, கேவோட லெஃப்டில் 1 2 3ல் வந்து டி வரும். ஓகே, அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 2லையுமே டியோட பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒன்று இருக்குது. ஐ சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் ஜே. ஓகேவா? இப்போ ஜேவை நான் இங்கே போட்டேன். ஜேவை இங்கே போட்டேன்னா ஜேயோட ரைட்டில் 4th 1 2 3 4th ஐ வரலாம். ஸோ இப்போ ஜே இங்கேனா ஐ இங்கே வரலாம். ஓகே, இந்த டயக்ராமில் போட முடியுதான்னு பாருங்கள். இந்த டயக்ராமில் போட முடியாது, ஏன்னா ஜே இங்கே இருக்குது, ஐ இங்கே வரும். ஓகேவா? ஸோ அப்படி ரைட்டில் பார்த்தாலுமே இங்கே ஜே போட்டோம்னா ரைட்டில் பார்த்தாலுமே 1 2 3 4th பொசிஷனுக்கு வராது. ஸோ அப்போ இந்த டயக்ராம் தப்பு, இந்த டயக்ராம் தான் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ என்ன கேட்டுக்காங்கன்னு பாருங்க. ஹவு மெனி பீப்புள் பிட்வீன் ஐ அண்ட் எல் வென் கவுண்டட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் எல். எல்லோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது ஐக்கும் எல்லுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஐயோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 பிளேஸ், ஏன்னா ஐக்கும் எல்லுக்கும் இடையில தான் இருக்காங்க. ஸோ அப்போ 4th பிளேஸ்ல 4 மெம்பர்ஸ் வந்து இடையில இருக்காங்க அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி 2 டயக்ராம் வர்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது நம்ம 2 டயக்ராம் போட்டுட்டு அதில் நம்ம பண்ணணும். அதில் ஒன்று வந்து கண்டிப்பாக அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணாது, அதை டெலிட் பண்ணிவிட்டு கண்டிஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய டயக்ராமை நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த மெத்தடில் தான் சர்க்குலர் டேபிள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரீசனிங்கில் உள்ள எல்லா கொஷினுமே தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.